his dancing style and also a Lawrence master. I won some prize in my school dance competition. I was really enjoying to dance myself. I liked the dance very much. Nowadays, I am interested in the dance. I am enjoying to dance to reduce my stress. I like Lawrence master dance style also. Some steps is tough, but continuous practice it is very easy for me. I am doing dance every day. The dance is helping to mind relaxation for me. I will do dance in your days. I will be practicing for the dance. I will do regular life for my relaxation. I will continue to the dance. I will be trying difficult steps in the dance. ஸ்டாப். வாவ், குணேஸ்வரிக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்களேன். உண்மையிலேயே பாத்தீங்கன்னா பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் எப்படி வந்தது பாத்தீங்களா புவனேஸ்வரி? வா Yes, sir. வாவ், இவ்வளவுதான் இவ்வளவுதான். இது வந்து ரொம்ப எஃபெக்டிவ் மெத்தடு. இது ரொம்ப சின்சியரா நீங்க வந்து பண்ணீங்கன்னாக்கா சூப்பரா பண்ணாங்க. எவ்வளவு வந்து அருமையா 60 செகண்ட்ல அப்படியே பிரிச்சோன்னா, இந்த 20 செகண்ட் பிரிச்சோன்னா ஈஸி ஆயிடுச்சு பாத்தீங்களா? Yes, அந்த sir. மூணு Yes. அந்த 3 செக்மெண்ட் பண்ணீங்க. நிறைய வின் பண்ணோம், என்ஜாய் பண்ணோம். பாஸ்ட்ல வந்து ரொம்ப கலக்கலா பண்ணீங்க. பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணீங்க. அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு வந்து படிச்சு எனக்கு அனுப்பிட முடியுமா? இன்னைக்கு நைட் படிச்சு நாளைக்கு அனுப்பிடுறீங்களா? Yes, sir. முழுசா எனக்கு அந்த 1 மினிட்டுக்காக நான் கட் பண்ணேன். இது பார்க்க முடிஞ்சதுங்களா? லோகேஷ், அந்த அந்த டிஃபரன்ஸை பார்க்க முடிஞ்சதா லோகேஷ்? எஸ் சார். பிரமாதமா பண்ணாங்க. ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. சார் 1 மினிட்னா நான் கொஞ்சமா தான் நோட்ஸ் எடுத்தேன் சார். எடுத்ததெல்லாம் படிச்சிட்டேன். அது 60 செகண்டுக்கு போதுமானது. ஓகே சார். இப்ப 60 செகண்ட் ஜஸ்ட் அதுல வந்து எந்த காம்ப்ரமைஸும் 60 செகண்ட் கூடவும் கிடையாது, குறைச்சலும் கிடையாது. அப்ப நீங்க வந்து ஐ எம் இன்ட்ரெஸ்டிங்னு சொன்னீங்க பாத்தீங்களா? ஐ எம் இன்ட்ரெஸ்டட். பிரசன்ட்ல வர்றப்ப ஐ எம் இன்ட்ரெஸ்டிங்னு சொல்லக்கூடாது, ஐ எம் இன்ட்ரெஸ்டட். அதுவே பாஸ்ட்ல வர்றப்ப ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட். ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டிங்னு வந்துடாது. இன்ட்ரெஸ்டட் வந்து இங்க அட்ஜெக்டிவ் தான். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க என்ன ஸ்கிரிப்ட் எழுதுனீங்களோ அதை படிச்சு காட்டினா போதும். ரொம்ப பிரமாதமா இருந்தது. வெரி குட், சூப்பர். அந்த மாதிரி பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் வச்சு பண்றப்ப அது கரெக்டா சின்சியரா பண்ணதுல நல்ல ரிசல்ட் தெரியுது. வெரி நைஸ். சுமதி மேம், நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா? நான் இது பண்ணிக்கிறேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் அலாம் செட் பண்ணிக்கிறேன். இது வந்து டைமர். சுமதி மேம் சார், நீங்க ரெடியா இருக்கீங்கன்னா நான் ஸ்டார்ட் சொல்லுவேன். கரெக்டா நான் சொல்றேன் சார். நான் அபவுட் மை செல்ஃப் சன்னன் கொடுத்திருந்தீங்க, அதை நான் மாத்தி என்னுடைய இது மாத்திட்டேன் சார். ஓகே, ஆனா வந்து அதை மெஷர் பண்ண முடியாது. முன்னாடி எப்படி பண்ணீங்க பண்ணி, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட். I was born and built up in a small village. I completed my schooling in a government school at Padapai. I didn't go to college because my parents didn't know importance of education. I was trying to make them understand but importance of education, but I couldn't. I had done my graduation in distance education. I want to go to college was my dream, but it didn't happen, although my dream had been going on my mind. Then I got married. My husband name is Senthil Kumar. He is an engineer. He is working in a private company. I have 2 children. Both are studying. I want to make them study well and fulfill their dreams. I want to earn myself and stand my own leg. I hope it will happen. I will doing I will have done all this. I will have done all this in future. I will have doing my responsibility continuously. That's it, sir. ஓகே, அது அந்த இது திருப்பி அந்த ரூலை ஃபாலோ பண்ணணும். நான் ஸ்டாப்னு சொல்ற வரையும் பேசணும். அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் எப்பயுமே. சார் 1 minute 57 seconds. Yeah, 57 seconds. Very good, very good. I'll give a 9 out of 10 for you. அந்த அளவுக்கு பிரமாதமானது. ஸோ புவனேஸ்வரிக்கு அதே ரேஞ்சில் தான் 9 out of 10 கொடுப்பேன். ஆனால் நிறைய பார்த்தீங்களா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தீங்களா? இந்த 1 மினிட் தான் இருக்குங்கிறப்ப நம்ம எவ்வளவு பண்றோம் பாத்தீங்களா, எப்படி ஒர்க் பண்றோம் பாத்தீங்களா சுமதி? இந்த 1 மினிட் தான் இருக்கு, இவ்வளவு ரூல்ஸ் போடுறப்ப படார்னு நம்ம எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணிடுறோம் பாத்தீங்களா? நீங்க 1 மினிட்ல எவ்வளவு விஷயம் பேசுனீங்க பாத்தீங்களா? இதுதான் இந்த ஜாமோட, இந்த ஜாம் டெக்னிக் மட்டும் ஒரு மினிமம் 25 டாபிக் உங்களை பத்தி உங்க சம்பந்தப்பட்ட 25 டாபிக்ஸ்
நம்ம ரெடி பண்ணீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. ஒரு ஒரு 15 சென்டென்ஸ் வருங்க. ஒரு ஜாம் டாபிக் 15 சென்டென்ஸ் வச்சுக்கலாம். அதாவது பிரசன்ட்ல 5, பாஸ்ட்ல 5, ஃபியூச்சர்ல 5 அப்படி இருக்குதுன்னு வச்சுங்க. நீங்க வந்து ஒரு 15 சென்டென்ஸ் வச்சுக்கலாம். 25 டாபிக் இன்னும் டவுட் உங்களை பத்தி ஃபுல்லா அந்த ஜாம் டாபிக் எல்லாமே எடுத்து எதெல்லாம் பண்ண முடியும்னு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஜென்ரலா நார்மலா பேசி பாக்குது. அதுக்கப்புறம் நான் சொன்ன ஸ்கிரிப்ட். ஸோ எடுத்தோம் நீங்க வந்து உங்களுக்கு இது தெரியும்னா தமிழ்ல ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருங்க. அப்புறம் இங்கிலீஷ் வந்து வித்தவுட் ப்ரிப்பரேஷன், வித் ப்ரிப்பரேஷன். இப்ப நீங்க 2 பேரும் பண்ண ஒர்க் வந்து பிரமாதமான ஒர்க். அதுல வந்து பெருசா அதை ஃபோக்கஸ் பண்ணீங்க. சப்ஜெக்ட் வெர்ப் எல்லாம் புவனேஸ்வரி வந்து ரொம்ப தெளிவா ஃபோக்கஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் ஹர். ஏன்னா ஆரம்ப காலத்துல ஹோம் ஒர்க் எல்லாம் பண்றப்ப அந்த சப்ஜெக்ட் வெர்ப் வந்து அந்த ஒரு மேலோட்டமாவே பார்ப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த ரவுண்ட்ல ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்காங்க. இதை வச்சு இப்ப டான்ஸ் நான் சொன்ன மாதிரி நமக்கு பிடிச்ச ஒரு 25 ஐட்டம் லிஸ்ட் பண்ணும். நான் ஒரு நிமிஷம் என்னால பேச முடியும்னு அந்த 25 ஐட்டம்ஸ் லிஸ்ட் பண்ணிட்டு தமிழ்ல ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கிட்டு அப்புறம் இங்கிலீஷ்ல கொண்டு வாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா சுமதி? 25 ஐட்டம் வந்து ரொம்ப ஈஸியா ஒவ்வொரு ஆளும் பண்ணலாம். ஏன்னா 25 ஃபீல்ஸ் இல்லை, 25 நிமிஷம் தான் பேசுவீங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? எல்லாம் சேர்த்து 25 நிமிஷம் பேசுவீங்க. ரைட்? அதுல வந்து நீங்க ஒரு எக்ஸாம்பிள் கெடுங்க. தமிழ்நாட்டுல மூவிஸ்ன்னு ஒண்ணு எடுங்க, ஸ்போர்ட்ஸ்ன்னு ஒண்ணு எடுங்க, ரீடிங்னு ஒண்ணு எடுங்க. நான் வந்து ஒரு ரொம்ப ஜெனரிக்கா சொல்றேன். இது மாதிரி எல்லாரும் ஏதோ ஒரு லைஃப்ல இன்வால்வ் ஆகிட்டே இருக்கும். டெய்லி ஏதோ ஒரு டச் இருக்கும். டிவின்னு ஒண்ணு எடுங்க, நியூஸ்ன்னு ஒண்ணு எடுங்க. செந்தில்குமார் சார் நான் சொன்னது புரியுதுங்களா? இந்த 25 டாபிக் எடுத்து தமிழ்ல ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும். தமிழ்ல வந்து இப்ப செஸ்ன்னு சொன்ன மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ்ல அவங்களுக்கு பிடிச்ச கேம். சில பேர் கிரிக்கெட்டே எடுப்பாங்க. யாருக்கெல்லாம் கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இதுவே கிடையாது, ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. அது வேணும்னு நான் சொல்றேன். ஏகப்பட்ட டாபிக் இருக்கு சொல்லுவேன். ஆனா உங்களுக்கு இதுவா இப்ப பாருங்க, பாலிடிக்ஸ் அப்படின்னு இந்தியன் பாலிடிக்ஸ் பத்தி பேசலாம். அந்த 1 மினிட் பேசலாம் அவ்வளவுதான். இப்ப என்னன்னா இப்ப சில பேர் பாலிடிக்ஸ் நான் பேசல. இப்ப இருக்கு டிவின்னு இருக்கு. இப்ப அந்த காலத்துல ரேடியோன்னு இருந்தது. இந்த ரேடியோ வச்சு 1 நிமிஷம் பேசலாமா? கட்டாயம் பேசலாம். முன்னாடி இருந்தது, இப்ப அதிகம் இல்லை. இப்ப எஃப்எம்னு சொல்லி கார்ல தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. ரேடியோ அந்த காலத்துல வீட்டுல வந்து கேட்பாங்க. ஸ்ரீலங்கால ரொம்ப ஃபேமஸா இருந்தது. இளையராஜா பாட்டெல்லாம் அப்படிதான் எல்லாருக்கும் தெரியும். அப்படியே ஆரம்பிச்சீங்கன்னா பழசுல எப்படி இருந்தது, இப்ப ரேடியோ எப்படி இருக்கு, ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும், பயங்கரமா பேசிட்டு போயிடலாம். அந்த பாஸ்ட் ரேடியோ 40 செகண்ட் பேசுங்கன்னா பிரசன்ட் ரேடியோ வந்து ஒரு 10 செகண்ட் பேசலாம். ஃபியூச்சர்ல எப்படி இருக்குன்னு 10 செகண்ட். ஏன்னா பாஸ்ட்ல சொல்றதுக்கு அவ்வளவு இருக்கு. பாஸ்ட்ல தான் அது வந்து அவ்வளவு இதா இருந்துச்சு. எல்லார் வீட்லயுமே டிவி இருக்காது அந்த காலத்துல. நல்லா பாருங்க, இந்த செக்மெண்ட் பண்றீங்க இல்லையா, அவ்வளவுதான். இப்ப மேம் சுமதி மேம் அவங்கள பத்தி பேசுறாங்க, அழகா கொண்டு வந்துட்டாங்க. பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவோம்னு, அவ்வளவுதான் முடிஞ்சது. ஆனா இந்த 25 டாபிக், அந்த டாபிக் நம்மளே எடுத்துக்கலாம். நான் வந்து சும்மா ஒரு 10 டாபிக் இப்ப போட்டிருக்கேன் பாருங்க. அப்படி மைண்ட்ல வந்தது. இதுல எல்லாருக்கும் இருக்கு பாருங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட் அடிங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு நிமிஷம் பேசலாமா? பெஸ்ட் ஃப்ரெண்டா கட்டாயம் பேசலாம். பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சதுன்னா கட்டாயமா ஒரு நிமிஷம் பேசலாம். ஸோ இப்ப என்னன்னா இந்த ஜாம்ல என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணாம ஃபர்ஸ்ட் பேசுவாங்க, அப்புறம் அதுக்குரிய டயத்தை கொடுத்து ப்ரிப்பேர் பண்ண வைப்பாங்க. வச்சுட்டு பயங்கரமான டிஃபரன்ஸ். இப்போ புவனேஸ்வரி வந்து டான்ஸ் முன்னாடி பேசுறதுக்கும் இப்ப பேசுறதுக்கும் அவ்வளவு டிஃபரன்ஸ். Are you able to feel the difference, Bhuvaneshwari? Are you able to feel the difference? Yes, sir, I feel the difference. அவ்வளவுதானுங்க, அவ்வளவுதான். நம்ம உங்களுக்கு உங்க மனசுக்கு நெருக்கமா உள்ள 25 டாபிக் அதை நீங்க இது பண்ணலாம். பெஸ்ட் ஃப்ரெண்டு சொல்ல இல்லைங்களா, ஒண்ணும் இல்ல. அம்மா பத்தி நான் ஒரு நிமிஷம் பேசணும், எங்க அம்மா பத்தி, எங்க அப்பா பத்தி ஒரு நிமிஷம் பேசணும். அவ்வளவுதான் எனக்கு வேணும். பெஸ்ட் ஃப்ரெண்டை பத்தி பேசணும். ரைட்? இப்ப யாராவது சிப்ளிங் இருக்கு, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இருக்காங்கன்னா ஒரு நிமிஷம்ல ஈஸியா பேசிட்டு போயிடலாம். அத்தனை வருஷம் பழகி ஈஸியா பேசலாம். இப்ப ஸ்பௌஸ்ன்றது ஹஸ்பண்ட்னா ஒய்ஃபு, ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட், ஸ்பௌஸை பத்தி பேசணும், பேசிட்டு போயிடலாம். ரொம்ப சிம்பிள். இப்ப சில பேருக்கு தாத்தா பாட்டி நினைப்பு இருக்கும், கிராண்ட்மா கிராண்ட்பா, அது போடலாம். அப்படி ஏதாவது பேசுறதுக்கு முடியும்னா நிச்சயம் போடலாம். இப்ப இவங்களே இருக்காங்க, புவனேஸ்வர் இருக்காங்க, அவங்களுக்கு தம்பி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா இந்த தம்பியை பத்தி பேசுறதுக்கு சிப்ளிங் பத்தி பேசலாம். ஆனா இந்த 25 டாபிக்கும் கான்டென்ட்டுக்கு நம்ம தன்மாறக்கூடாது. தமிழ்ல பேசலாம், நம்மளால ஒரு நிமிஷம் பேச முடியுமா? கட்டாயம் பேசலாம். கோர்வையா பேசலாம். இந்த கோர்வையா பேசுறதுக்கு எது பயன்படுது?
இந்த டைம்ங்கிற காம்பவுண்ட் காலத்தை வச்சு நீங்க எல்லாமே பண்ணலாம். ரைட்? பணம் கூட போனா திருப்பி வந்துடும், டைம் போனா திருப்பி வராது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ரைட்? டைம் போனா முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு. அப்ப பணத்தை விட எல்லா விஷயத்தை விடையும் ஒரு ரொம்ப முக்கியமானது ஒண்ணு இருக்குன்னா அந்த டைம். அந்த டயத்தை யூஸ் பண்ணி கொண்டு வந்துடலாமா? கொண்டு வந்துடலாம். டயத்தை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாமா? பண்ணலாம். எவ்வளவு பெரிய ஆளும் ஒண்ணும் இல்லாம போயிடும். ஒண்ணும் இல்லாதாலும் எவ்வளவு பெரிய ரிலாக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? இந்த டைம் தான். அப்ப இந்த டயத்தை வச்சு ஃபுல்லா கிரியேட் பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு வேணும்னா செந்தில்குமார் சார் கேட்ட மாதிரி வேணும்னா இந்த 25 டாபிக்ஸ் இப்ப நான் ஒரு 15 டாபிக் போட்ட மாதிரி அடுத்த 10 டாபிக் போட்டுடலாம். அது ஒண்ணும் இல்லை. நேட்டிவ் நிறைய பேர் நேட்டிவ்ல இருந்து சென்னைக்கு வருவாங்க. நேட்டிவ் பிளேஸ் பத்தி பேசுறது, அவங்களோட நேட்டிவ் பத்தி பேசலாமா? ஃபர்ஸ்ட் 20-25 வருஷம் இருப்பாங்க. அவங்களோட ஸ்கூலை பத்தி மட்டுமே பேசுறது ஒரு நிமிஷம், அவங்க காலேஜ் மட்டுமே பேசுறது ஒரு நிமிஷம். ரைட்? அது காலேஜில் உள்ள ஒரு இன்சிடென்ட், முக்கியமான இன்சிடென்ட். காலேஜ் இருக்கு நம்ம மறக்கவே மாட்டோம். ஸ்கூலை ஏன் மறக்கல, எங்க ஸ்கூல் எப்படிப்பட்ட ஸ்கூலு அப்படின்னு. ஸோ இதுல வந்து ஃபேவரட் டீச்சர், இந்த ஃபேவரட் டீச்சரை பத்தி ஒரு நிமிஷம் பேசலாமா? கட்டாயமா பேசலாம். ஃபேவரட் சப்ஜெக்ட் பேசலாமா? கட்டாயமா பேசலாம். ரைட்? இப்ப அதே மாதிரி ஒரு நிமிஷம் பேசுற விஷயம் தான். அதனாலதான் அது ரொம்ப ஈஸி. இதுக்கு ப்ரிப்பரேஷனே தேவையில்லை. அப்புறம் எதுக்கு ப்ரிப்பேர் பண்றோம்னா அதுல கிராமட்டிக்கலா ப்ராப்ளம் பண்ணக்கூடாது. அப்ப யோசிச்சு பண்றது. இப்ப பாருங்க, ஃபேவரட் டீச்சர் சொல்றோம், ஃபேவரட் சப்ஜெக்ட் சொல்றோம். இந்த இதுல வந்து இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியது, உங்களுக்கு நெருக்கமா இருக்கு. ரைட்? இப்ப வந்து ஃபேவரட் ஃபுட் நீங்க இதுல வந்து எப்படி பிரிச்சுக்கலாம்? பிரேக்ஃபாஸ்ட்னு தனியா பிரிச்சுக்கலாம், அது பிடிச்சது லஞ்ச் பிடிக்கலாம், அப்புறம் வந்து டின்னர் பண்ணலாம். இப்ப இப்ப இந்த ஃபேவரட்லயே நீங்க எவ்வளவு வேணாலும் இது பண்ணிக்கலாம். ஒரு 25 டாபிக்ஸ் எடுத்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஆடியோவை கட் பண்ணி நீங்க வந்து பிஃபோர் ப்ரிப்பரேஷன் ஆஃப்டர் ப்ரிப்பரேஷன் நீங்க பண்ணீங்கன்னா செம்ம டிஃபரன்ஸ் தெரியும். இந்த ஸ்கிரிப்ட் தான் நான் ஒவ்வொரு வாட்டியும் கேட்குறது. ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இது பண்ணிக்கலாம், இது எப்படி வேணாலும் இது பண்ணலாம். செந்தில் சார், நீங்க செஸ்ஸை பத்தி எழுதுனதை படிக்க முடியுமா? நீங்க அப்படியே படிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு ஒண்ணும் இல்லை. அது எதுக்கு எழுதுறோம்னாக்கா ரைட்டிங்ல தப்பா ஆகாம நம்ம பேசுறப்ப அவசர அவசரமா எழுதிடுவோம், அப்ப பேசிடுவோம், தப்பு கிப்பு வந்துடும். இதுங்கிறப்ப நமக்கு தெரிஞ்ச கிராமரை வச்சு போய் கூட கரெக்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. நீங்க படிங்க, நான் பார்க்கறேன். நீங்க படிங்க, நாங்க கேட்கிறோம். செஸ் பத்தியே நீங்க இது பண்ணலாம். இருங்க ஒரே நிமிஷம், நல்ல வால்யூமா எல்லாருக்கும் இது பண்ற மாதிரி. ஸ்டார்ட் நவ், ஸ்டார்ட் பண்ணுங்க. Chess found India. European invasion after spread all over the world. The chess famous in Viswanathan Anand in 1980s. Viswanathan Anand initial coach name is Kameswaran, living in T Nagar, Chennai, Tamil Nadu. The Kameswaran is not only the initial coach of Viswanathan Anand, he is opening method in the Russian school, one of the syllabus. The proud of India. Now the top youngest grandmaster, the name is Pragyananda. Pragyananda beat 2 times in Carlsen. 2 times. Nowadays, most youngsters like chess. Coming 20 years after, the chess is important for every school students. So possible for government, like one of the subjects. So now the subject. No problem. இப்பதான் முடியுது, ஸ்டாப். இப்பதான் முடியுது. 56 செகண்ட் பண்ணிருக்கீங்க, பரவாயில்ல. இப்ப உங்களுக்கு செந்தில் சார், உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? புரியுது. அவ்வளவுதான். இதை வந்து நம்ம ரிஃபைன் பண்ணிட்டே போறோம். நம்மளை பத்தி பேச போறோம், நமக்கு தெரிஞ்சதை பத்தி பேச போறோம், நமக்கு பிடிச்சதை பத்தி பேச போறோம். சோ இது இருக்கும். புவனேஸ்வர், ஓவர் த வீக்கெண்ட் நிறைய அனுப்பியிருக்கேன், ஷார்ட்ஸ் அனுப்பின, பாத்தீங்களா? ஏதாவது பார்க்க முடிஞ்சதா? எஸ் சார். அதுல வந்து ரொம்ப பிரமாதம் பாத்தீங்க. அது சில ஷார்ட்ஸ் புரிஞ்சது இல்லைங்களா? எஸ் சார். வெரி குட். அத இமர்ஷன், இந்த வார்த்தை நோட் பண்ணிக்கலாம். இமர்ஷன். இந்த இமர்ஷன்ல என்னன்னா, நீங்க பாருங்க, வாட்ச் பண்ணணும், இங்கிலீஷை வாட்ச் பண்ணணும், இங்கிலீஷை ரீட் பண்ணணும், இங்கிலீஷை லிசன் பண்ணணும். ரைட்? இங்கிலீஷை நீங்க அதை பார்த்து ஸ்கிரிப்ட் எழுதுறது தான். நம்ம வந்து ஸ்கிரிப்ட்னு சொல்றது ரைட்டிங்கை தான் சொல்றோம். பண்ணாக்கா இந்த ஸ்பீக்கிங்கை நோக்கி ரொம்ப சீக்கிரம் போயிடுவோம். ரைட்?
இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜாம் டெக்னிக் எல்லாம் எதுக்குன்னா இதுக்கு தான் ஸ்பீக்கிங்க்கு தான் ஜாம் மாதிரி 2-3 டெக்னிக் இருக்குது, 2-3 அப்ரோச் மெத்தட். இப்போ அடுத்தது இந்த வாரத்திலேயே அடுத்தடுத்த கிளாஸ்ல ஒன்னொன்னுத்தையும் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். சிலது ஆல்ரெடி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம், சிலது இன்னும் பண்ண போறோம். ரைட். இந்த ஜாம் வந்து ஒரு பிரைமரி டெக்னிக் இது. இதுல வந்து ஆனா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இது ரொம்ப ஈஸியாகும். ஆனா இது பேசணும், இது பண்ணிதான் ஆகும். இன்னைக்கு கிளாஸ்ல இப்ப பேசுனீங்க பாத்தீங்களா, தமிழ்ல பேசுனீங்க, இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அடிச்சீங்க, 2வது ரவுண்ட் பண்ணீங்க. இது எல்லாமே நீங்க பண்ணது வந்து மெயின் வந்து இதுதான். இது இருந்ததுனாலதான் இது ஈஸியா பண்ண முடிஞ்சது. அது ஒத்துக்கிறீங்களா புவனேஸ்வரி? இந்த ரைட்டிங் எல்லாம் நல்லா பண்ணிட்டீங்க, ரைட்? Yes, sir. முன்னாடியே ஒரு மாதிரி ரீட் பண்ணி எல்லாம் செட் பண்ணிட்டீங்க, அதனாலதான் ஸ்பீக்கிங் வந்தது. அதான் ஸ்பீக்கிங் டைரக்டா தாவாம நம்ம வந்து ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டு பண்ணணும். இப்ப லோகேஷ் வந்து பிலாசபி பத்தி பேசுவாரு. லோகேஷ், நீங்க வந்து நீங்க பேசுங்க, நல்லா வால்யூமா பேசணும். அது நேரா அதுல ஸ்கிரிப்டை படிச்சாலும் கவலை கிடையாது. ஸ்கிரிப்ட் நீங்க எப்படி பண்ணிருக்கீங்கன்னு பாக்குறது தான் மெயின். இது நீங்க ஈஸியா பேசிட்டு போயிடுவீங்க ஸ்கிரிப்ட் வந்ததுன்னா. லோகேஷ், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. Sir, my topic is philosophy. In my past reading of philosophy, ஒரே நிமிஷம். இது ஸ்டார்ட் நவ, ஸ்டார்ட். sir, my topic is philosophy. In my past reading of philosophy books were started in 2020. That took me a doubt about the God exist. There I was obsessive about searching of the existence. In that time I read more religion books. In all religion books, there I feel one message in all books commonly: God is everywhere and is uncontained. And now I finally felt now that experience too I am running life now. In now, but future I want to learn more thing about many experienced people. And again I am said one thing here: one birth is not sufficient to learn these things. And because what we learnt is drop of ocean alone. Yes, one second. Yeah, 54 seconds. வெரி குட். இப்ப இது எல்லாருமே அந்த ரூலை வந்து நீங்க கொஞ்சம் வளைச்சு பார்க்கலான்னு பாக்குறோம். ஜாமோட ரூலை ஃபுல்லா இது பண்ணலன்னா பரவாயில்ல, பாசிட்டிவ் சொல்லிடுறேன். பக்காவா கிளாரிட்டி கிடைச்சது. முன்னாடி லோகேஷ் எனக்கு பேசுறப்ப எனக்கு முழுசா வந்து புரியவே இல்லை. பெரியாரை பத்தி பேசினாரு, கன்ஃபியூசியஸ் பத்தி பேசினாரு, எனக்கு வந்து கரெக்டா லிங்க் வரல. இப்போ வந்து தெளிவா 2020ல நான் ஸ்டார்ட் பண்ண 4 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய படிச்சேன், இந்த மாதிரி ஃபீல் பண்ணேன், இப்பயும் இது பண்றேன், ஃபியூச்சர்ல நிறைய படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப பிரமாதமான ஒரு கிளாரிட்டி இது. அந்த பெரியாரையோ கன்ஃபியூசியஸோ பெருசா யூஸ் பண்ணலன்னா கூட பேசிக்கா ரொம்ப ஆர்கனைஸ்டா பண்ணார். லோகேஷ், உங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கே தெரியுதா? Yes, sir. இதுதான் வந்து பண்ணும். இன்னும் சின்சியரா என்ன தெரியுங்களா பண்ணும்? 60 செகண்ட் சொல்றாரு, அவரு ஸ்டாப்னு சொல்றவரும் பேசணும். எக்ஸ்ட்ரா 2-3 சென்டென்ஸ் வச்சுக்கணும். ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் எடுக்கணும். உண்மையிலேயே நீங்க உங்க ஹார்ட்ல இருந்து வர்றதுதான் இது. வந்து எதுவும் நம்ம மாத்திக்கிட்டு நீங்க எதுவும் சொல்ல, என்ன உண்மையோ அதை சொல்ல போறீங்க, அவ்வளவுதான். என்ன உண்மையோ அதை சொல்ல. இப்ப சுமதி மேம் வந்து அவங்கள பத்தி பேசுனது என்ன உண்மையோ சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். இப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவர் செந்தில் சார் வந்து ரொம்ப தைரியமா அவருக்கு ஒரு கைத்தறி கொடுத்துணும் சொல்றாரு. அவரு சார் சொல்றாரு, நம்ம பேசி பார்ப்போம். சார் சொல்றாரு, பேசி பார்ப்போம், என்னதான் அவர் சொன்ன மாதிரி செஞ்சு பார்ப்போம்னா அழகா செஞ்சார். ரொம்ப பெரிய விஷயம். முதல் கிளாஸ்ல இப்படி பண்றது வந்து உண்மையிலே பெரிய விஷயம். அதான் கிராமர் பத்தி யோசிக்க வேணாம், இதெல்லாம் பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் கிராமர். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. திருப்பி சப்ஜெக்ட் ரோப்பை பத்தி பேசுறாருன்னு என்ன தோணும்? இப்ப சுமதி அவங்க பண்ணதோ, புவனேஸ்வரி பண்ணதோ, இப்ப லோகேஷ் பண்ணதோ நிறைய அந்த கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. ஐ எம் ரன்னிங், வாண்ட் டு லேர்ன், ஃபீல், ரெட்டு அழகா ரெட்டுனாரு. காட்லாம் சொன்னாரு, பக்காவா சொன்னாரு லோகேஷ். நான் அதனாலதான் அது மட்டும் எழுதுனேன் என்னன்னு. அது கான்சியஸா இருக்கு. ஏன்னா விடமாட்டோம், எஸ்வின்னு சொல்றாரு, என்னங்கிறத வந்து எல்லாருமே கான்சியஸா இருக்கு. ஸோ இந்த 25 டாபிக் எடுத்து புவனேஸ்வரி 25 டாபிக்ஸ் உங்களுக்கு பிடிச்ச டாபிக் நான் ஒரு 50 டாபிக் அனுப்புறேன். அதுல 25 மட்டும் பிக் பண்ணிக்கிங்க. அந்த 25 பிக் பண்ணிட்டு தமிழ்ல ஒரு வாட்டி சொல்லி பார்த்துட்டு இங்கிலீஷ்ல ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி நீங்க படிச்சு பேசி அனுப்ப முடியுமா? அப்புறம் என்ன போய் என்ன டாபிக்னாலும் நம்ம அந்த அதுக்கு சிமிலரா ஒரு டாபிக் பண்ணியிருக்கமே நமக்கு தோணும். நான் அந்த கிளாஸ்லயே பண்ணியிருக்கேனே, பக்காவா ஸ்கிரிப்ட் கூட ரெடி பண்ணியிருக்கேனே அப்படின்னு தோணும். ஸ்கிரிப்ட் இதுல ஹாலிவுட் மூவிஸ்லாம், வேர்ல்டு மூவிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா
ஸ்கிரிப்டை பக்காவா ரெடி பண்ணுவாங்க. இந்தியால அது குறைச்சதான். அப்படி குறைச்சலா பண்ற இடத்துல பயங்கரமா ஷைன் பண்றவங்க இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி மெத்தட் ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஒருத்தவங்க 2 பேர் இந்தியால இருக்காங்க. பயங்கர ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டு கொண்டு போவாங்க. படமும் பெரிய அளவுல பேசப்படும். 50 வருஷம் கழிச்சு கூட அந்த படத்தை பத்தி பேசுவாங்க. ஏன்னா ஸ்கிரிப்ட் அவ்வளவு இதா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இதேதான் நமக்கு வேண்டியது. இப்ப புவனேஸ்வரி பத்தி டான்ஸை பத்தி பேசணும்னு நான் நிறைய ஐடியா பண்ணிட்டேன், நான் எழுதியே வச்சிருக்கேன். உங்க ஹாபி பத்தி பேசுங்கன்னா அழகா பேசிட்டு போயிடுவாங்க. ஒரு இன்டர்வியூல வந்து உங்க ஹாபி என்னன்னு கேக்குறாங்க, டான்ஸை பத்தி பேசுங்க, நீங்க என்ன பண்ணீங்கன்னு பேசுங்க அப்படின்னா பேசிடுவீங்க இல்லையா? ஒரு நிமிஷம் பேசிடலாம் இல்லைங்களா புவனேஸ்வரி? Yes, sir. அவ்வளவுதான், அவ்வளவுதான். அதே தான் வேணும், அந்த கான்ஃபிடன்ஸ் வேணும். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ எப்பயும் ஞாபகம் வச்சுங்க, ஸ்கிரிப்ட் அவ்வளவு முக்கியம். இந்த டாபிக் வந்து உங்களுக்கு ஒரு 50 டாபிக் 100 டாபிக் முதற்கொண்டு நான் கொடுத்துறேன். இப்ப ஒண்ணும் இல்லை, இப்படி ஒரு போறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துருக்கோம். ஃபேவரேட் ஒரு எனக்கு கேரட் பிடிக்குது. கேரட் எதுக்கு பிடிக்கும்? பெருசா கூட சாப்பிட்டுக்கலாம். அவ்வளவு நியூட்ரிஷியஸ் ஐட்டம் இருக்குது. காலையில் நைட் கூட சாப்பிட்டுக்கலாம். நமக்கு வந்து நாளைக்கு டயபெட்டிஸை கட் பண்றதுக்கு கூட இது பயன்படும். ஏன்னாக்கா 3 வேளையும் கார்போஹைட்ரேட்டுக்கு பதில் இந்த இதை வந்து சாதாரணமா சாப்பிட்டுட்டே போயிடலாம் கேரட்டை. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதுக்கு வேணா பொரியல் வச்சு சாப்பிடலாம். ஸோ நம்ம வந்து கார்பை கட் பண்றதுன்னா பண்ணலாம், ஈஸியா பண்ணிட்டு போயிடலாமா? முன்னாடியெல்லாம் அப்ப தெரியாது யாருக்கும். பட் இந்த காலத்துல வந்து ஏகப்பட்ட டயபெட்டிஸ் வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. ஃபியூச்சர்ல இது இன்னும் மோசமா இருக்கும். ஸோ எனக்கு பிடிச்ச வெஜிடபிள் வந்து கேரட். இதுதான் காரணம். நான் சின்ன வயசுல பெருசா சாப்பிட்டது இல்லை, இப்பெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். ஃபியூச்சர்ல வந்து டெஃபினட்டா காலையில எழுந்திரிச்சோன்னே இதுதான் சாப்பிடுவேன். பாருங்க 60 செகண்ட் வந்துருக்கு. நம்ம நினைக்கிறோம் ஒண்ணு ஃபேவரட்னு சொல்றோம் பாத்தீங்களா, அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம், அவ்வளவு முக்கியமானது. ஏன்னாக்கா ஃபேவரட்னு சொல்றதுக்கு ஒரு சும்மா ஒருத்தவங்களுக்கு எதுவும் பிடிச்சு போயிடாது, ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணணும். ரைட். ஸோ இப்போ வந்து இப்போ லீஸ்ட் ஃபேவரட் ஏதாவது ஒன்று. இப்ப லீஸ்ட் ஃபேவரட் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு இப்ப நிறைய பேருக்கு உப்புமா பிடிக்காது அப்படின்னு ஒரு சும்மா வச்சுக்கோ. சாப்பிட்ற விஷயத்துல உப்புமா ஏன் பிடிக்காது அப்படிங்கிறத ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணு. ஏன் பிடிக்காது? டேஸ்டே இருக்காது, இல்ல மைண்ட்லயே உட்காந்துருச்சு உப்புமானா நல்லா இருக்காது. அதனால சில பேர் உப்புமா கிண்டா பிடிக்கும், ஆனா பொதுவா வீட்டுல உப்புமா பண்ணா பிடிக்காது. இதுவே சில ஹோட்டல்ல போய் உப்புமான்னு வாங்கினாக்கா அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணி சாப்பிட வச்சிருவாங்க. அந்த ஒரு வாட்டி போறப்ப சாப்பிட பிடிக்கும், ஆனா எப்ப இருந்தாலும் அது பிடிக்காது. சீக்கிரமா பண்ணிடுறதுனால பிடிக்கலையோ என்னமோ தெரியல. ரொம்ப எளிமையா கிடைக்குது, எளிதா கிடைக்குது, அது அருமை தெரியுதோ தெரியல. ஆனா பசி வர்றப்ப உப்புமாவா எதுவா இருந்தாலும் சாப்பிடுவோம். பசி இல்லாம நார்மலா இருக்கப்போ உப்புமாவை கை தொடவே மாட்டோம். ஸோ இது ஒரு காரணம். இது வந்து ஒரு நான் சும்மா சொல்ற லீஸ்ட் ஃபேவரட்டுக்கு இது ஜஸ்ட் ஒரு இதுதான். நீங்க வந்து உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். இப்ப சில பேர் கிரிக்கெட்னா பிடிக்காதுன்னா ஏன் பிடிக்காது? மூவிஸ் பிடிக்காதுன்னா ஏன் பிடிக்காது? உங்களுக்கு வந்து நீங்க சொல்லிட்டு போன இப்ப சாங்ஸ் வந்து தனியா இது பண்ணிக்கலாம். சாங்ஸ் எப்படி பிடிக்கும்? என்ன மாதிரி சாங்ஸ் ஆரம்ப காலத்துல எப்படி பிடிச்சது? இப்ப எப்படி வருது சாங்ஸ்? ஃபியூச்சர்ல என்ன மாதிரி சாங்ஸ் நமக்கு பிடிக்கும்? சாங்ஸ் இப்ப பாருங்க, மியூசிக் டைரக்டர் யாரு? ஏன் அவரை பிடிக்குது? எக்ஸாம்பிள் சாங்ஸ் என்ன? அவர் ரொம்ப போட்ட சூப்பரான சாங்ஸ் என்ன? என்ன மாதிரி சாங் மியூசிக் உங்களுக்கு பிடிக்காது? இது எல்லாமே பண்ணிடணும். ஸோ சுமதி மேம், நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த 60 செகண்ட் பண்ணிக்கலாமா? இப்ப ஒரு இன்டர்வியூலயே போய் என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம ரிலேட்டடா தான் கேட்க போறாங்க. நம்ம சொல்றதை வச்சுதான் அவங்க கேள்வியே கேட்பாங்க. ரைட். அப்படிங்கிறப்ப இப்ப பீச் பிடிக்கும் அப்படின்னா பீச் பிடிக்கும் அப்படின்னா இப்ப நிறைய பேர் சென்னையில பீச் பிடிக்கும். எனக்கு மெரினா பீச் கூட பிடிக்காது. எனக்கு அடையார் பீச், என்ன பெசன்ட் நகர் பீச்சுங்களா, பெசன்ட் நகர் பீச் பிடிக்கும். காரணம் இதெல்லாம். எனக்கு மெரினா பீச் பிடிக்காத காரணம் இது. பட் நான் வந்து இது மாதிரி வாரத்துக்கு இப்படி போவேன், மாசத்துக்கு ஒரு வாட்டி போவேன். அங்க நடந்த ஒரு சுவையான இன்சிடென்ட் இப்படி நடந்தது, அதனாலே இந்த பீச் பிடிக்கும். இங்க ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அதனாலே இந்த பீச் பிடிக்காது. முடிஞ்சு போச்சா? ஸோ எவ்வளவு ஈஸியா வந்து நீங்க சொல்லிட்டு போயிடலாம். ரைட். இப்போ வந்து ரெயின் இருக்குன்னு வச்சுங்க. ரெயினை பத்தி ஒரு நிமிஷம் பேசலாமா? கட்டாயமா பேசலாம். சுமதி மேம், ரெயினை பத்தி ஒரு நிமிஷம் பேச முடியுமா முடியாதுங்களா? முடியும் சார். கட்டாயமா முடியும். நிச்சயம் முடியும். இந்த ரெயின்னால சாதாரண நமக்கு பிடிச்சது பிடிக்காது இல்லாம ரெயினோட முக்கியத்துவம் என்ன, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் எப்படியெல்லாம் பாதிக்கப்படும், ஏன்னா அவ்வளவு நியூஸ் கேட்டிருக்கோம் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுது. ரெயின் மட்டும் இருந்ததுன்னா பக்கத்து ஸ்டேட்டோட நம்ம சண்டையா போட மாட்டோம். டெய்லி மழை பெய்யுதுன்னு வச்சுங்க, யாராவது சண்டை போடுவாங்கல்ல பக்கத்து ஸ்டேட்டோட? பண்ண மாட்டாங்க. ரைட். எவ்வளவு பெரிய விஷயம் ரெயினுங்கிறது, எவ்வளவு பெரிய விஷயம்.
இந்த மழைங்கிறது எப்ப மாத்தி பெஞ்சாலும் முடிஞ்சு போச்சு. அதே இதுல பக்காவா பெய்யணும். பெய்யலைன்னாலும் போச்சு, டைம் மாறி போனாலும் போச்சு. அப்ப எல்லாத்துக்குமே அந்த டைம்ங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ரைட், அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். எகைன் நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த ஜாம்ங்கிறது நாளைக்கு ஒரு டெக்னிக் பார்ப்போம். மிஸ் பண்ண வேணாம் நாளை கிளாஸையும். நாளைக்கு ஒரு டெக்னிக் பார்ப்போம். அது வேற மாதிரி ஒரு டெக்னிக். டெக்னிக்ங்கிறது ஒரு அப்ரோச், ஒரு அப்ரோச். ஆனா இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து சக்சஸ்ஃபுல். இது வந்து ஜாம். நிறைய பேர் காலேஜ் ஸ்கூல் லெவல்லையே ஜாம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணுவாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணுவாங்க ஜாம். இது அது அந்த மாதிரி பண்ணிட்டு அவங்களுக்கு நெருக்கமான டாபிக் இருக்கணும். ரைட். ஸோ ஒரு பர்டிகுலர் பர்சனை பிடிக்கும் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அந்த பர்சனை பத்தி ஒரு நிமிஷம் பேசலாமா? கட்டாயமா பேசலாம். அதனாலதான் பிடிக்கிறதுங்கிறதே வருது. ரைட். தோனியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தோனி அப்படின்னு ஒரு கேரக்டர். நிறைய பேருக்கு பிடிக்கும், ஒரு ஆள் ரெண்டு ஆள். இவருக்கு எப்படி பிடிக்கும்னா ஒரு கூலான கேப்டன்ல இருந்து ஆரம்பிச்சு வேர்ல்டு 2-3 வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்துருக்காரு. வேற யாராலையும் பெருசா அப்படி வாங்க முடியல கபில் தேவை தவிர. இவ்வளவு பெரிய விஷயமா வேர்ல்டு கப்புங்க. ஆமா, வேர்ல்டு கப் ஸ்டேஜ்ல ஃபைனல்ல வந்து அடிச்சு 1 வாட்டிக்கு 2 வாட்டி வாங்கி கொடுத்துருக்காரு. அப்புறம் சிஎஸ்கேன்னு சவுத்துல ஒரு டீமுக்கு வந்து ஒரு 4-5 வாட்டி 5 வாட்டி வின் பண்ணி கொடுத்துருக்கு. என்ன சாதாரண விஷயமா அது? நிச்சயம் அது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ ஒரு நிமிஷம் தோனியை பத்தி பேச முடியுமா? நிச்சயம் பேசலாம். ஏன்னா அத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னா நிச்சயம் பேசலாம். கோலியை பத்தி ஒரு நிமிஷம் பேசலாமா? கட்டாயம் பேசலாம். எங்க போனாலும் அடிக்கிறாரு, எல்லாத்துலயும் டாப் பண்றாரு. அவர் சாதாரண விஷயம் இல்லை. ஆர்சிபி வின் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஆனா எத்தனை வாட்டி இவர் டாப் பண்ணிருக்கு. ஒரு நிமிஷம் பேசலாமா? கட்டாயம் பேசலாம். ஸோ இந்த ஒரு நிமிஷம் பேசுறது இது பண்ணிக்கணும். நமக்கு நிறைய விஷயம் தெரியும், நம்ம தாய்மொழியில ஈஸியா லே அவுட் பண்ணிடலாம். அதை இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணுறோம். நம்ம கன்வெர்ட் பண்றப்ப நம்ம சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சி போனது அவங்க புவனேஸ்வரியோட இம்ப்ரூவ்மெண்ட். அந்த எஸ்வியை கொண்டு வந்து ப்ரெசன்ட் பாஸ்ட உள்ள இறக்கி பாஸ்ட்ல இருந்து ப்ரெசன்ட்ல இருந்து ஃபியூச்சர் கொண்டு வந்தது ரொம்ப பிரமாதமான வளர்ச்சியை நான் பார்க்கறேன். உங்களுக்கு பிடிச்ச 25 டாபிக் மட்டும் லே அவுட் பண்ணி பண்ணிடுங்க. நீங்க எந்த இன்டர்வியூ போனாலும் கலக்குவீங்க, எந்த இங்கிலீஷ் எக்ஸாம் போனாலும் கலக்குவீங்க. ஏன்னா அந்த கோர் உங்களுக்கு வந்துருச்சு. அவங்க நேர்த்தி கூட எனக்கு ஆடியோ கட் பண்ணி பக்காவா அனுப்பியிருக்காரு. இதுக்கு எல்லாமும் பலன் இருக்கு. ஏன்னா இந்த இமர்ஷன்ங்கிறது இதுதான். இமர்ஷன்ங்கிறது முழுகிறது. நீங்க ரீட் பண்ணுங்க, ரைட் பண்ணுங்க, லிசன் பண்ணுங்க. நான் நிறைய அனுப்புவேன். நான் இந்த கோர்ஸ் முடிகிற சமயத்துல ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் அனுப்புவேன். ஒரு 1000 ஷார்ட்ஸ்னாவது அனுப்பிடுவேன். இந்த 60 ஷார்ட்ஸையும் நீங்க பாருங்க. ஒரு ஷார்ட்ஸை வந்து ஒரு நிமிஷம் கிடைக்க வச்சாலும் 1000 நிமிஷம். நீங்க 1000 நிமிஷத்தை ரீட் பண்றீங்க. எல்லாத்துக்கும் சப்டைட்டில் இருக்கிற மாதிரி தான் ஷார்ட்ஸ் அனுப்ப போறேன். லிசன் பண்ணுவீங்க, சரிங்களா? ரீட், லிசன், வாட்ச் பண்ணுவீங்க. இது ஃபுல்லாவே எல்லாம் வந்துடும். ரைட்டிங்கை தவிர எல்லாருமே பண்ணுவீங்க. ஆட்டோமேட்டிக்கா இந்த இமர்ஷன் டெக்னிக்ல உள்ள போகும். ஸோ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் எடுத்துருக்க முடியுமா? முடியாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி முடியாது. ஆனா இன்னைக்கு எடுக்கலாம். இந்த கோர்ஸ் ஆன்லைன்லயே கொண்டு வரலாம். ஆனா அது கிரேட் ஷார்ட்ஸ் இருக்கு, பயங்கரமான ரீல்ஸ் இருக்கும். அந்த ஒரு 100 ரீல் பார்த்தாலே போதும், உங்களுக்கு வந்துடும். டாப் டு பாட்டம் வந்துடும். அந்த ரீல் ஷார்ட்ஸை தாண்டி இதுவும் ஒரு 10-12 இது அனுப்புறேன் உங்களுக்கு. பாட்காஸ்ட் அனுப்புறேன். ஜஸ்ட் லைக் தட் நீங்க வந்து அந்த ஃபீல்டை பத்தி பக்காவா தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ஃபீல்டா தான் இருக்கும், இது எக்ஸ்ட்ரா இருக்கும். ஆனா இந்த இங்கிலீஷுக்காகவே நீங்க பார்க்கணும். வேற எதுவுமே இல்லைன்னா கூட இங்கிலீஷ்க்காக பார்க்கலாம்னா இங்கிலீஷை தவிர்த்து 4-5 லாங்குவேஜ் எல்லாமே இருக்கும். அப்படி பண்ணுவேன். அது இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அதை அனுப்புவேன். ஆனா நீங்க அதை பண்ணணும். இந்த இமர்ஷன்ல நீங்க பண்ணணும். பண்றதுல தான் இருக்குது எல்லாரும். வந்தாச்சு. இந்த எகெயின் அவரு செந்தில் வந்து 90 மினிட்ஸ் வரைக்கும் ஆல்மோஸ்ட் இருந்தாரு. வெரி குட். நான் இதை அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. இந்த டாபிக்ஸும் போடுறேன். ஒரு 100 டாபிக்ஸா நான் அனுப்புறேன். நீங்க பிக் அண்ட் சூஸ் 25 பண்ணிக்கலாம். ரைட். 100 டாபிக்ஸ் ஈஸியா போடலாம். ஸோ சில பேருக்கு சிலது எழுத முடியும், சில பேருக்கு முடியாது. பட் இருந்தாலும் பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ வி வில் சி. செந்தில் சார், நம்ம அப்புறம் பேசலாம். நாளைக்கு காலையில கூட நான் உங்களை கூப்பிட்டு பேசுறேன். ஓகே சார், தேங்க்யூ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். வெரி நைஸ். ரொம்ப நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணீங்க. ஐம் வெரி ஹாப்பி ஃபார் திஸ். லோகேஷ் கலக்கிட்டீங்க. சுமதி மேம், லோகேஷ், புவனேஸ்வரி 3 பேரும் கலக்கிட்டீங்க. அந்த இன்னொரு 4 கிளாஸ் இருக்குது. இது இல்லாம இன்னொரு 5 கிளாஸ் இருக்குது. 25 கிளாஸ் நம்பர் 25 மிஸ் பண்ண வேணாம் எந்த கிளாஸையும். ஸோ இன்னும் உண்மையிலேயே ஸ்பீக்கிங் வந்து இந்த 5 கிளாஸ்ல தான் இருக்குது. ஏகப்பட்ட அப்ரோச் எடுக்க போறோம், நிறைய படிக்க போறோம், நிறைய கேட்க போறோம், நிறைய பேச போறோம், நிறைய பார்க்க போறோம். ஸோ அடுத்த 5 கிளாஸ் மிஸ் பண்ணிட்ட வேணாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஐ வில் see all of you at 8 o'clock tomorrow. Thank you very much. sir. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you.